சுகாதார நிறுவனம் பரிந்துரைப்படி பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டில் வந்து 1000 மக்களுக்கு ஒரு மருத்துவர் அப்படிங்கிற விகிதத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உலக சுகாதார நிறுவனத்துடைய பரிந்துரையை விட அதிகமாக தான் இருக்கு. அதாவது 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1000 மக்களுக்கு 3.6 மருத்துவர்கள் தான் இருக்காங்க. ஆனால் அமெரிக்காவை விட நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 சுகாதார நிலையங்கள் அப்புறம் 208 நல்வாழ்வு மையங்களானது ஒரு மாதத்துக்குள்ளே தொடங்கப்படும் சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. சொல்லும்போது அவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்காருன்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் 1000 மக்களுக்கு 4 மருத்துவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 1000 பிரசவம் ஏற்படுது அப்படின்னா அதில் 10.4 அப்படிங்கிற விகிதத்தில் குழந்தைகள் இறப்பானது இருந்துச்சு. அது இப்போது 7.8 குறைக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் இறப்பு விகிதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பேறுகால இறப்பு விகிதம், அதாவது பிரெக்னன்சி டைம்ல வந்து உயிரிழக்கிறாங்க இல்லையா, பேறுகால இறப்பு விகிதம் அப்படிங்கிறது லட்சத்துக்கு 96.6 அப்படிங்கிற விகிதத்துல இருந்தது இறப்பு. இப்போ அது 39 குறைக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தொற்றா நோய்களோட பாதிப்புங்கிறது 50% வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க.